இப்போ வந்து லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து சாதத்தை போட்டு கிளறினா வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாதத்தை கொட்டியாச்சு. நல்லா கிளறிக்கலாம். வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அதே வெண்டைக்காய் தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கூட்டாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தனியாக சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.